இன்றைக்கி என்ன ரெசிபினா சீமை திணையில் வந்து புட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப் நிறைய நான் சீமை திணை எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது 1 மணி நேரம் வந்து திணையை வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்களா? ஊறின திணையை நல்லா வடிகட்டிடலாம். அது மாதிரி ஒரு சல்லடை இருந்துச்சுன்னா போட்டு நல்லா வடிகட்டிங்க. தண்ணியே இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. தண்ணிலாம் நல்லா வடிகட்டின உடனே ஒரு மாதிரி காட்டன் டவல் எடுத்திருக்கேன். அந்த டவலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திணையை போட்டு நல்லா கொஞ்சம் உணர்த்திக்கலாம். ஒரு அரை மணி நேரம் இது மாதிரி உணர்த்தி வச்சாலே நல்லா காஞ்சிடும். ஏன்னா சீக்கிரம் காயணும்னா வெயிலில் ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி வச்சுருங்க, டக்குன்னு காஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உணர்ந்துருச்சு. கை வச்சா 1, 2 இது மாதிரி தான் ஒட்டிட்டு வரணும். ரொம்ப தண்ணி சொதன்னு ஈரப்பதமாலாம் இருக்கக்கூடாது. இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணியை சேர்த்துட்டு கூடவே 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துனா அந்த மாவு வேகும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவு நல்லா மழன்னு அரைச்சிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ அரைச்சாலும் கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா அரைச்சிக்கோங்க. இட்லி தட்டில் ஒரு காட்டன் டவல் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்ச மாவை சேர்த்து ஒரு 15 நிமிஷம் வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு நல்லா வெந்துடுச்சு. அது திறக்கும் போதே நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். நம்ம ஏலக்காய் போட்டு அரைச்சதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக சேர்த்துக்கலாம் வேக வச்ச மாவை. இப்போ அரை மூடி வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதல் குறைச்சலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சீமை திணை புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். வாங்க நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம். செம்மையாக இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.